அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி விஜய் காவேரி ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ விட்டுருக்காங்க. ஆஃபீஸில் ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்னு. விஜய் ஆஃபீஸ் வந்திருப்பார். காவேரிக்கு ஏதாவது ஆஃபீஸில் வேலை இருந்திருக்கும், அதனால் வர சொல்லி காவேரி போயிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஆஃபீஸில் இருக்கிற அவங்க இருக்கிறவங்களோட சேர்ந்து அவங்க ஃபோட்டோ பிக்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளோட கணிப்பு அது செட்டுமே பார்க்கும்போது ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ஆஃபீஸுக்கு வரணும், நீ வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி காவேரியை சொல்லியிருப்பாங்களா, இல்லை வீட்டில் காவேரி நான் வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போனால் எனக்கு சம்பளம் கிடைக்கும், நான் அவர் கூட வாழ போல வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஆஃபீஸில் தான் இன்னைக்கான சீனை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணதுமே ஆஃபீஸ்லேருந்து தான் விஜய் காவேரியோட ட்ராக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிறது நியூஸாக இருக்குது. ஆனால் ஆஃபீஸில் விஜய் காவேரி ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷனு பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. விஜய் காவேரி இருந்தால் அவரே பேசி தீர்த்துருவார், கையை பிடிச்சி இழுத்து கூட பேசி தீர்த்துருவார். ஆனால் ஆஃபீஸில் ஷூட் போச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பார்க்கும்போது ஆஃபீஸ் ஷூட்டு மாதிரி தான் இருக்குது. ஆஃபீஸில் ஷூட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. நான் போக போக நாளைக்கு கழிச்சு தெரியும். ஆனால் நாளைக்கு ப்ரொமோ பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ப்ரொமோ பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிறது 100-200% நம்ம சொல்லலாம். விஜயோட ஃபீலிங்ஸ் தான் அந்த ப்ரொமோவில். கண்டிப்பாக ப்ரொமோ ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரொமோ நம்ம மகாநதி ப்ரொமோ தான் வரப்போகுது அப்படிங்கிறது. ஆல்ரெடி இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரை யாருமே ப்ரொமோ கேட்கல. கண்டிப்பாக நாளைக்கு இன்றைக்கி நைட் இருந்தே ப்ரொமோ கேட்டுருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?